ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தாமரை விதையை நம்ம எப்படி வளர வச்சோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ரொம்ப வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி இதை நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணதில் அப்படியே ஜிபே பண்ணதுனால கொஞ்சம் ஆஃபர் அப்படி இப்படின்னு போய் 99 ருபீஸ்க்கோ என்னமோ தான் வாங்கினேன் இதை நான். இதில் பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ் இருந்துச்சு. 20 சீட்ஸையும் நம்ம போட்டு வளர்க்க போகிறது இல்லை. ஸோ அதை நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 சீட்ஸ் போட்டு வைப்போம், ஏன்னா ஒன்று வளரலைனாலும் இன்னொன்று வளரும் அப்படிங்கிறதுக்காக தான் 10 சீட்ஸ் போட்டேன். இல்லைன்னா 10 அவசியமே கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டோம்னா, அந்த 10 சீட்ஸ் எடுத்து தண்ணியில் போட்டுக்கிட்டோம். எடுத்ததுமே தண்ணியில் அந்த மாதிரி போடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த மேலே உள்ள பக்கத்தை தேய்ச்சி விடணும்னு அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்துச்சு. ஆனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பண்ணலை. ஒரு விதையை தேய்க்கிறதுக்குள்ளே எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம 10 விதையும் தேய்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய இன்ஜினியரிங் மூளையை யூஸ் பண்ணி நான் இன்னொரு வேலை பண்ணேன். அதாவது மேலே தேங்காய் சில்லு மாதிரி, தேங்காய் ஓடு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஓடையாக நம்ம பேத்து எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட்லாம் கட் பண்ணுறதுக்காக ஒரு கட்டர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு மேலே உள்ள ஓடை கொஞ்சம் கொஞ்சமாக பேத்து எடுத்தாச்சு. இப்போ இது ஈஸியாக இது வழியாக வாட்டர் உள்ளே போய் உள்ள விதை நல்லாவே ஊறி சீக்கிரமாகவே அந்த விதை வெளில வந்துடும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே 10 விதையும் நல்லா பேத்தி எடுத்துக்கிட்டு ஒரு விதையை மட்டும் தேய்ச்சி போட்டிருக்கேன். சரி, இந்த விதைக்கு அதுக்கு முன்னாடி எப்படி வருது பார்க்கலாம், எது முன்னாடி வருது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ 10 சீட்ஸையும் இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. போட்டு ஒரு 3 டேஸ் தாங்க, ரொம்பலாம் வெயிட் பண்ணல, கரெக்டாக 3 டேஸ். நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் அப்படி தான் போட்டிருந்தாங்க. அதே மாதிரியே 3 டேஸில் அது இந்த விதையிலேருந்து அழகாக செடி வெளில வர ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம அந்த தேய்ச்சி போட்டோம் இல்லையா, அதை விடவே இந்த மாதிரி பேத்து எடுத்து போட்டதுனால அதில் உள்ள விதைங்க தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருந்துச்சு. அதை தேய்ச்சி போட்ட விதை சொல்லப்போனால் வரவே இல்லை எனக்கு. ஒருவேளை அந்த விதை சரியில்லையா என்னன்னு தெரியல, எனக்கு வரல. பட் ஒரு 5 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே முளைச்சி வெளியில் வந்துருந்துச்சு 3 டேஸ்லேயே. அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும், அடுத்த கிளை கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் அதில் முனையில் இலை அழகாக சூப்பராக வந்திருக்குங்க. எனக்கு பார்க்கவே எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. நம்ம போட்டு தாமரை இதை முளைச்சி அதுலேருந்து இலை வந்துருச்சு பாரு, எவ்வளோ பெரிய பெரிய இலையாக இருக்கும். அது அப்படியே அழகாக சின்னதாக பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அழகாக வந்துருந்துச்சு. அதில் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து எல்லாத்துலேயுமே இலை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம யோசித்து வச்சுருந்தோம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, கீழே குழி மாதிரி வெட்டி அதில் தார்பாய் போட்டு அப்படி தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருந்தேன். பட் அது நமக்கு செட் ஆகுமா என்னான்னு தெரியல, ஏன்னா இங்கே இடமும் ரொம்ப கிடையாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசித்து கடைசியில் ஒரு சின்னதாக டப்பு மாதிரி இருந்துச்சுங்க. பெரிய அன்னக்கூடன்னு கூட சொல்ல முடியாது, சின்ன டப்பு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதில் வச்சுப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய டப்பில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டப்பில் ஃபஸ்ட்டு தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விதையை நான் எதில் போட்டு வளர்த்தனோ அந்த டப்புலேயே மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோகோ பீட்டும் அப்புறம் சேரும் சகதியுமாக இருக்கிற மண்ணையும் கலந்து நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டப்பாவில் ஒரு 1/2 இது வரைக்கும் தண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த தண்ணியில் தான் இந்த மண்ணை போட்டு நல்லா இது பண்ணி விட்டதும் ஒரு குளத்துல எப்படி ஒரு ஃபீல்டு செட் ஆகியிருக்குமோ, தண்ணியோட பொதன்னு இருக்குமோ, அந்த மாதிரி செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த தாமரை செடிகளை எடுத்து வைக்கலாம். இது செடின்னு சொல்கிறதா என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கே தெரில. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா வேர் விட்டுருக்கு பாருங்கள், ஒயிட்டாக வேர் வந்துருச்சு. சரி, இதுக்கப்புறமா நம்ம இப்படியே தண்ணியில் போட்டு வச்சுருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் எடுத்து செட் பண்ணிடலான்னு செட் பண்ணுறோம். இதுக்கு மேலே இந்த தாமரை செடிகளை வச்சு அதை அப்படியே தூக்கி அந்த டப்புக்குள்ளே வைக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணி பார்த்தேன்னா, அது மேலே ஒரு இலை வச்சு பார்த்தேன், மண் வச்சு பார்த்தேன். எதுக்காகனா, நம்ம கோகோ பீட்டை மிக்ஸ் பண்ணி வச்சதுனால தண்ணிக்குள்ளே வைக்கும்போது அந்த கோகோ பீட் மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாதேங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா, அது மேலே இலைகளை வச்சு அதை தடுக்க ட்ரை பண்ணேன். பட் நம்ம அந்த தாமரை வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அடுத்தடுத்த கிளை வரும்போது
இந்த இலை வந்து இடிக்கிறதுக்கோ அது வெள்ளை விடாமல் தடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அந்த இலையை எடுத்தாச்சு. சரி தண்ணி அழுக்கானாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த டப்பில் தூக்கி இதை வச்சாச்சு. வச்சதும் நான் சொன்ன மாதிரியே கோகோ பீட்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியும் கலங்கிடுச்சுங்க. தண்ணி யூஸ்வலாக கலங்கும் தான், அதுக்கப்புறம் ஆனால் செட் ஆகிடும். பட் கோகோ பீட் அப்படியே மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய அறிவாளி மொழியை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கிற டீ வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்ன ஆகிட்டுன்னா, நல்லா கிளியராக அந்த தண்ணி இந்த டீ வடிகட்டி கொண்டு வந்து உள்ளே விட்டோன்னே அதில் இருக்கிற எண்ணெய் பிசு பிசு, நம்ம என்ன தான் கழுவி வச்சாலும் அதில் அந்த எண்ணெய் பிசு பிசுலாம் லைட்டாக இருக்கும் இல்லையா, அது தண்ணிக்கு நல்லா தெரிஞ்சிடும். தண்ணியில் வைக்கும்போது நல்லா தெரியும். அதில் இப்படி விட்டு எடுத்தோன்னே இதில் உள்ள எண்ணெய் பிசு பிசுலாம் அதில் நல்லா மிதக்குது பாருங்கள். அந்த மாதிரி தண்ணியே கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. இதை இப்போ நான் மறுபடியும் செட் பண்ணணும் போல் அந்தளவுக்கு பண்ணிட்டேன். இதில் இப்போ நம்ம இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கோம். என்னென்னா, அந்த டப்பு ஹைட்டுக்கே இருக்கிற ஒரு டப்பாவில் தான் நம்ம மண்ணை போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா தாமரையை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு கீழே தண்ணியோடைய நல்ல பேஸ்மெண்ட்டில் போய் வந்து மண் இருந்தால் தான் அந்த தண்டு அப்படியே அது வரைக்கும் நின்று அதுக்கப்புறம் மேலே இலை வந்து படறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வச்சுருக்கிறது மேலே வரைக்குமே டப்பா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் தண்டு வந்து அதுக்கப்புறம் இலை வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டப்புக்குள்ளே இடம் பத்தாம தான், இந்த டப்புலேயே இப்போவே இடம் பத்தாம தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணணும், இந்த டப்பை சேஞ்ச் பண்ணணும், வேறு டப்பு வாங்கிட்டு வந்து வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் மண் வச்சு நம்ம வச்சுருக்கோம். இதை விடவே நல்ல பெரிய டப்போ இல்லைன்னா இன்னும் ஆழமாக அகலமாக குழி நோண்டி ஒரு குளம் மாதிரி செட் பண்ணி அதில் தார்பாய் போட்டு அதில் தண்ணி விட்டு அப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்குது. இதில் எது சிறந்ததுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு சிலர் வந்து தாமரை விதை வீட்டில் வச்சுக்கலாங்கிறாங்க, ஒரு சிலர் தாமரை வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஸோ திடீர்னு யாராவது வந்து இதெல்லாம் வைக்கக்கூடாது எடுன்னு சொன்னால் அப்படியே எடுத்துகிட்டு போய் வேறு ஏதாவது குளத்துலையோ இல்லை வேறு ஏதாவது நீர்நிலைகளிலே வச்சிடலாம். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாங்கிறதுக்காக தான் இந்த செட்டப்பு. கூடிய சீக்கிரமே முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பெரிய டப்பில் நம்ம இதை மாற்றிடணும். ஏன்னா அதுங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க போல இலை போகிறதுக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு உரம் போடுறதா என்ன போடுறது எதுவுமே எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இந்த செடியை வச்சுருக்கேங்க. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.